வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பேரோல் மாஸ்டரை எப்படி நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பேரோல் மாஸ்டர் பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல, பேரோல்னா என்னன்னே எனக்கு தெரியாது சார், நான் இது எதுக்கு நான் இம்போர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க. பேரோல் மாஸ்டர் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நான் அது ரிலேட்டடா ஒரு சில திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி குரூப் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப டிஃபால்ட் எக்ஸல் மாஸ்டர் எடுங்க, டிஃபால்ட் பேரோல் மாஸ்டர் எடுங்க. இப்ப நம்ம இம்போர்ட் பண்ண போறது அட்டெண்டன்ஸ் டைப். சரிங்களா? இந்த அட்டெண்டன்ஸ் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா பேரோல் அப்படிங்கிற ப்ராசஸ், அந்த சேலரி ப்ராசஸ் எதுக்காக டேலில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி சேலரி ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டேக் இல்லாம கால்குலேட் ஆகணும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த பேரோல் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஆப்சென்ட் பிரசன்ட் அப்படிங்கிறது காமனா வச்சிருப்பாங்க. ஆப்சென்ட் அல்லது பிரசன்ட். பிரசன்டா இருந்துச்சுன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை லீவா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட சேலரி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதாவது கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது கூட நம்ம பிரசன்ட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேரேஜ் லீவு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் கேர் லீவு, இந்த மாதிரி மெடிக்கல் லீவ்னா இருக்கு அப்படின்னா அதுக்கு அட்டெண்டன்ஸ் வித் பே அப்படிங்கிற மாதிரி, லீவ் வித் பே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட்டெண்டன்ஸ் அல்லது லீவா இருந்தாலும் அன்னைக்கு பே இருக்கும். ஆனா லாஸ் ஆஃப் பே எல்ஓபி அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை நாள் அந்த மந்த்ல எல்ஓபி இருக்கோ அத்தனை நாளைக்கு சேலரி அப்படிங்கிறது கட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் பிரசன்ட் என்ன, எல்ஓபி எவ்வளவு, ஆப்சென்ட் எவ்வளவு, மெடிக்கல் லீவ் எவ்வளவு, மேரேஜ் லீவ் என்ன, ஸோ கிரிட்டிக்கல் கேர் லீவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மந்த்லி கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது ஒன்னே மந்த் ஒரு கேஷுவல் லீவ் அலௌட் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. தென் நம்மளுக்கு மெடிக்கல் லீவ் அப்படிங்கிறது ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ பெர் ஆனம் உங்களுக்கு 12 கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது இருக்கும். தென் 12 மெடிக்கல் லீவ்ஸ் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு அந்த ரிஜிஸ்டர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, பேரூல்ல நம்மளுக்கு இந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற மாஸ்டர் தனியா மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரசன்ட், ஆப்சென்ட், அதே மாதிரி மெடிக்கல் லீவ், கேஷுவல் லீவ், சிக் லீவ், அதே மாதிரி வேற என்னென்ன லீவ்ஸ் அல்லது வேற என்ன மாதிரியான கால்குலேட் ஓவர் டைம்லாம் இருக்கு அப்படின்னா அது கூட இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம அட்டெண்டன்ஸ் டைப் அப்ப நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது சேலரி கால்குலேஷன் பர்பஸ்க்காக. இப்ப டைரக்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படிங்கிறது எடுங்க, மாஸ்டர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுங்க. இங்க நம்ம அட்டெண்டன்ஸ் டைப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். இதுல அட்டெண்டன்ஸ் டைப், தென் எம்ப்ளாயி குரூப் கீழே இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப்பை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு அப்படியே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி இம்போர்ட் பண்ணுங்க. 6 அட்டெண்டன்ஸ் டைப்பும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து அட்டெண்டன்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டேஸ் வைஸ், ஆப்சென்டா இருந்தா எவ்வளவு நாள், கிரிட்டிக்கல் லீவ்னா எவ்வளவு டேஸ், எல்ஓபினா எத்தனை நாள், ஓகேங்களா? ஸோ மேரேஜ் லீவ் எடுத்துக்கன்னா எவ்வளவு நாள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அட்டெண்டன்ஸ் டைப் மெயின்டைன் பண்ணலாம். இது சேலரி ஆட்டோ கால்குலேஷனுக்கு ஒரு லாஸ் ஆஃப் பேர்னா சேலரி டிடெக்ட் ஆகும் எவ்வளவு நாள் அப்படிங்கிறதுக்கு. அதர்வைஸ் மத்த கேஷுவல் லீவு, மெடிக்கல் லீவு, சிக் லீவ்ஸ் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா லீவா இருந்தாலும் சேலரி அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். ஆனா அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல நம்ம எவ்வளவு சிக் லீவ்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு கேஷுவல் லீவ் அப்டேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேஷுவல் லீவ் பெண்டிங் இருக்கு, இந்த மாதிரி ரிஜிஸ்டரும் டேலி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணும். சோ இதுதான் என்ன அப்படின்னா பேரோல்ல அட்டெண்டன்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது. சோ அடுத்த அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட்